வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். தம்பி கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாப்புல. அவன் இன்னைக்கு கல்லாப்பாறை கிடச்சிருக்குது. இந்த கல்லாப்பாறையை தான் நல்லா இன்னைக்கு சமைச்சு சாப்பிட போகிறோம். பேர்வாதி மீனை குழம்பு வச்சுட்டு பேர்வாதியை பொரிக்க போகிறோம். இப்போ தண்ணியில் நல்லா செவ்வில் ஊற விட்டு வெட்டி எடுத்துக்கிடுவோம். இதான் கல்லாப்பாறை, நல்லா பார்த்துக்கோங்க. பாறை மீன்லேயே பல வகை பாறை இருக்குது. இதான் கல்லாப்பாறைன்னு சொல்லுவோம். கண்ணை பாருங்கள், முண்டக்கண் மாதிரியே இருக்கும். லைட்டாக மட்டும்தாங்க இதுக்கு மஞ்சள் தெரியும், ரொம்ப தெரியாது. நம்ம மஞ்சப்பாறைக்கு பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் அடிக்கும், வால் பகுதி நடுப்பகுதிலாம். இந்த இறகே வந்து மஞ்சளாக இருக்கும் மஞ்சப்பாறைக்கு. அதான் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு டிசனாக இருக்குங்க. கண்ணாடி பாறை இருக்குது, முண்டக்கனி பாறை இருக்குது, கொச்சாம்பாறை இருக்குது, வத்த பாறை இருக்குது, சேமியா பாறை இருக்குது. இப்போ செவ்வில் சுரண்டிக்கிடுவோம். நல்லா தண்ணியில் ஊறப்பட்டோம்னா செவ்வில் சீக்கிரம் நம்மளுக்கு சுரண்டுறதுக்கு வந்துடுங்க. இப்போ பாறையில் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப மாதிரியே. இதை வந்து ஒரு கத்தியை வச்சு நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்க, உப்புக்கல் போட்டு உரைச்சிக்கிறோம். நம்ம எவ்வளவுக்குள்ள உப்புக்கல் போட்டு உரைச்சிரோமோ அந்த மீனோட வெடிச்சு தன்மை போகும். நல்லா உப்புக்கல்லை போட்டு உரைச்சி கழுவிடணுங்க.
இப்போ நம்ம மீன் குழம்புக்கு வந்து பாறை மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் சூடேறிட்டு இப்போ வெந்தயம், கடுகு, பெருஞ்சீரகம், பொரியல், கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ பூண்டு நம்ம அம்மியிலேயே இடிச்சாச்சு. இப்போ தக்காளி, மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, குழம்பு மசாலா பொடி, இப்போ கரைச்ச புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வரையும் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இல்லை தேங்காயை அரைச்சுட்டாலும் ஊற்றிக்கிறலாம் நீங்கள். இப்போ நம்ம வீட்டை சுற்றி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால வண்டி சவுண்டுங்க, அந்த சவுண்டுங்க கேட்கும். அதனால எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. வீடியோ எடுக்கையில் அந்த சவுண்டு வந்து அந்த இரும்பு கம்பியை தூக்கும்போது டொம்முன்னு கேட்கும். சவுண்டு இருக்கிறனால எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. சுற்றி வேலை நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது நம்ம வீட்டை சுற்றி. பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துக்கிட்டாச்சு. நல்லா 2 கொதி கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துருவோம். உள்ள நல்லா கொதிச்சுட்டு இப்போ மீனை சேர்த்துருவோம். சவுண்ட் குழம்பு வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு மீனை பொரிச்சுக்கிடுவோம். இப்போ மீனை வந்து பொடி போட்டிருக்கோம், நல்லா விரவி விட்டுருவோம். விரவி நல்லா ஊற வச்சுருவோம். குழம்பை இறக்கிட்டு நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். பாறை மீன் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக. ரொம்ப டேஸ்டானது, ருசியான மீன். அப்படியே விரவியாச்சு, அப்படியே ஊற வச்சிரும். குழம்பு ரெடி ஆகிருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டு மீனை பொரிச்சு எடுத்துக்கிருவோம். பாறை குழம்பு ரெடி. இப்போ மீனை பொரிச்சு எடுத்துக்கிருவோம். ரொம்ப கருவை விடக்கூடாது.
பொரிச்சாச்சு. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன். மீன் குழம்பு பாறை மீன் பொரியல் ரெடியாகிருச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிடுறேன். மண்டையில் தாங்க டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். ஒரு துண்டு பீஸ் நல்லா கமண்டு வாசத்தோட மீன் குழம்புங்க, பாறை மீனுங்க. நல்ல சாயங்கால டைம் ஆகிட்டு, சாயங்கால டயத்தில் தான் தம்பியே வந்தான் மீனை கொண்டுக்கிட்டு. நல்லா இன்னைக்கு பாறை மீன் குழம்பு, இன்னைக்கு பாறை மீன் பொரியல் பாருங்கள், வாசம் அப்படியே தூக்குதுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். அருமையான டேஸ்ட்டுங்க. நம்ம பாறை மீனை சொல்லவே வேண்டாங்க, சரியான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம தலைப்பகுதி எடுத்து சாப்பிட்றோம். பாறை மீன் குழம்பு மீனை செம்ம டேஸ்ட்டுங்க. பாறை மீன்லாம் கிடச்சிதுன்னா விடாதீங்க, வாங்கி நல்லா சமைச்சு பிள்ளைகளுக்கு விதவிதமாக சமைச்சு கொடுங்க. நல்லா அருமையான ஒரு மீன். மீன் தாங்க ரொம்ப சத்தானது. சதையை பாருங்க எப்படி பூ மாதிரி இருக்குதுண்டு. இப்போ பாறை மீன் துண்டு பொரியல். சுட சுடங்க, சரியான டேஸ்ட்டுங்க.